முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா? தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திற்காக பாராட்டு விழாவா? இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுங்கம்மா, 3 வருஷத்துல எவ்வளவு 16,000 தாண்டி போக்சோ கேஸ் மட்டும், அதற்கு பாராட்டு விழாவா? பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் 5,000 தாண்டி இருக்கு, அதற்காக பாராட்டு விழாவா? இல்ல டாஸ்மார்க்கினுடைய வருமானம் 50,000 கோடியை தாண்டி நின்றுட்டு இருக்குது, அதுக்காக பாராட்டு விழாவா? இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் 2 அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதற்கு பாராட்டு விழாவா? அதற்கு பாராட்டு விழா. 13 அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இந்த தவறுங்கிறது ஒரு இடத்தில் நடக்காதுங்க. நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது, நிர்வாகம் மொத்தமாக தோற்றுவிட்டது, மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு. அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. பாராட்டு விழா இவர்களாகவே இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். காரணம், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். 2026 ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடையை அகற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம். இதை விட மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றில் பார்த்ததே இல்லை. இதுல முதலமைச்சர் சொல்றாரு, அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்தா 2.0 பார்ப்போமா. 2.0 அது இந்தியன் 2.0 பார்த்த மாதிரி தான் அவங்க கடைசியா. அந்த தாத்தா வேற, இந்த தாத்தா வேற. இந்த 2.0 எது வந்தாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுங்க. அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கிறாரு, இந்தியன் 2.0 மாதிரி நானும் 2.0 வருவர் 2026. இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க. 2 அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியிலிருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார். இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த பொழுது கூட 2 அமைச்சர்கள் ஒரே நாள்ல மாற்றப்படவில்லை. அவ்வளவு மோசமான ஆட்சியிலும் கூட. காரணம், ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு, 1.5 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு, மறுபடியும் அதே பொறுப்பை கொடுக்கறாங்க, மறுபடியும் சாராயத்தை விற்கிறாங்க, 50,000 கோடியை தொடுது. உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க, எதற்காக ஜாமீன் கொடுத்தோம்? நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க, 1.5 வருஷம் சிறையில் இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஜாமீன் கொடுத்தோம். நீங்க என்ன பண்றீங்க? மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு மறுபடியும் தப்பு பண்றீங்க. இன்னும் 10 நாள்ல அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம், கைதாகுவீங்க. கைதுக்கு பயந்து கொண்டு, ஐயோ மறுபடியும் பிடிச்சு 1 வருஷம் உள்ள போட்டுருவாங்க, கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாங்க. நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க, ஓசியில தானே பஸ்ல போறீங்க. வைணவம், சமயம், நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது, மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது, வரம்பையெல்லாம் தாண்டி போயாச்சு. அதன் பிறகு பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க.